அன்பே உலகம்மா. அன்பே உலகம். என்ன படம் பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? பொங்கும் இளமை. அவ பேரை சொல்றீங்களா? எதுக்கு அவசரப்படுறீங்க? இது கூட தெரியாமையா இத்தனை வருஷமா வார்டனா இருக்க? பம்மி தானே. உட்காருங்க. இப்படி போயிட்டு அப்படி வர. பொழுது சாஞ்சி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வேலை முடியலையா? கரை போக மாட்டேங்குது. இந்த கரை எல்லாம் போயிடும். ஆனா உன் வாழ்க்கையில ஏற்பட்ட கரைய எப்படி போக்க போற? பம்மி, எழுந்துருமா. தூங்குனதெல்லாம் போதும். டைம் ஆகுதுல்ல, ஆசீர்வாதம் வாங்க போகணும்ல. எழுந்துருமா, எழுந்துரு. நீ சொன்னது கரெக்ட் தான். நான் தூங்குனதெல்லாம் போதும். இப்போ எந்திரிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பம்மி, பம்மி, கபனு வாட நம்ம கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தூங்கிட்டாங்களோ என்ன? வா போய் பார்க்கலாம். என்ன சொன்னாரு? காலைல போய் பார்த்து வர சொன்னாங்க. சரி, நல்லதா போச்சு. நாளைக்கு எனக்காக அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துருச்சாலே என்னோடது காலி ஆயிடுச்சு. இந்த வாடனால நான் திட்டு வாங்க போறேன். எங்க போய் தொலைஞ்சாங்களோ. லேட் ஆச்சுன்னா பாபாஜிக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீ சரியாதான் சொன்ன. ஏ பம்மி, வார்டன் உன்னை கூப்பிட இங்க வரலையா? இன்னும் நீ தூங்கிட்டே இருக்க. ஜானி, அந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு. ஒத்தா தேவடியா. பம்மி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்க சொன்னது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. ஆனா நான் இப்போ அட்டாக் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த போராட்டத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால முதல்ல பண்ண போறது அட்டாக், அதுக்கப்புறம் தான் டிஃபென்ஸ். அட்டாக் அண்ட் டிஃபெண்ட், டிஃபெண்ட் அண்ட் அட்டாக். விடாத
இந்த பொண்ணுங்களோட குஸ்திய பார்த்து அந்த சூரியனை பிரமிச்சு போய் நிக்குது. மீரட்டையும் யூபியும் பார்த்து இன்னைக்கு யாரு பெருமைப்பட போறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணுங்களோட குஸ்திக்கு முன்னாடி பசங்களோட குஸ்தி ஒண்ணு இல்லாம ஆக போகுது. இந்த போட்டி இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேருடைய புட்பொருள் ரொம்ப அருமையா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் எப்படி அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஆனா இப்ப பம்மி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க 3 பாயிண்ட்ஸ்ல முன்னாடி இருக்காங்க. மம்மிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மம்மிக்கு 8, சங்கீதாக்கு 4. நண்பர்களே, இந்த காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் டென்ஷனாவே போகுது. ஏன்னா சங்கீதா, பம்மி ரெண்டு பேருக்குமே தெரியும் இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஸ்டேட்டை நேஷனல் லெவலுக்கு ரெப்ரசன்ட் பண்ண போவாங்க. நல்லா புஷ் பண்ணு. இங்க பாரு, உன்னை விட சக்தி அவர்கிட்ட அதிகமா இருக்கு. இந்த மேட்ச்ல ஜெயிச்சாதான் நீ நேஷனல்ஸ்க்கு போக முடியும். சொன்னது புரிஞ்சதுல? பாயிண்ட் அதிகமா தானே இருக்கு. அதை விடு, பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு என்ன பண்ண போற? இப்போ நாம பார்க்க போறது பலசாலி பம்மி, சக்தி வாய்ந்த சங்கீதா. இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்க போறாங்க? ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த போட்டியை பார்க்கிறதுக்காக எல்லா கிராமத்தில இருந்து மக்கள் இங்க வந்திருக்காங்க. அடுத்த ரவுண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இப்ப நான் பவர்ல இல்லாத முன்னாள் சீஃப் மினிஸ்டரா இருந்தேன். நீ ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விழாக்கெல்லாம் என்ன ஸ்பான்சர் பண்ண சொல்லி என்னோட மரியாதையும் பணத்தையும் ஏன் நீ இப்படி வீணாக்கிட்டு இருக்க? சார், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுமே. இந்த தடவை நம்ம ரொம்ப தெளிவா வேலை செய்யணும். இங்க கூடி இருக்கிற பொது ஜனங்களே பாருங்க, நீங்க யாருக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அவரே வந்துட்டாரு. இது நல்ல இப்போ இந்த ஆட்டம் opportunity, இன்னும் சூடு பிடிக்க 21 போகுது. கிராமங்களோட இந்த போட்டியை தலைவர்கள் நேர்ல இங்க பாக்குறதுக்காக சரியான நம்மளுடைய publicity மந்திரி கிடைக்கும். திரு ஹுக்கும் சிங் இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நாம எல்லாரும் வரவேற்போம். இங்க 21 கிராமத்தோட தலைவர்கள்லாம் வரப்போறாங்கன்னு தானே சொன்னீங்க? 21 கிராமங்களோட தலைவர்களும் எப்போ வந்துட்டாங்க சார். ஆனா உங்களுக்காக காத்திருந்ததுல அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க சார். இது யாரு? இவதான் ஜெய்சிங்கோட பொண்ணு சங்கீதா. அட வணக்கம் சார். வணக்கம். நான் உங்க ரவுண்ட் மிஸ் பண்ணலையே. இல்ல சார், இப்பதான் முதல் ரவுண்ட் முடிஞ்சது. ஹுக்கும் சிங் படிச்சது வேணா லண்டன்ல இருக்கலாம், ஆனா அவர் மனசு எப்பவுமே நம்ம ஊரை சுத்தி தான் இருக்கும். 7 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு வந்தவர். அதுவும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட வந்தாரு. அவருக்கு எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் மேல ஒரு தனி ஆர்வம் இருக்கிறதுனால அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பாரு. திலாவர் எங்கேயுமே காணுமே. எங்க இருக்காரு? கொஞ்சம் இருங்க சார், போன் பண்ணி இருக்க போகுது. ஹலோ திலோவா சார், சொல்லுங்க. உங்களால தேவையில்லாம நான் திட்டு வாங்க போறேன். அதான் சார், நான் வெளியே போயிருந்தேனே. இந்த விஷயத்த சார் கிட்ட நீங்களே சொல்லுங்க. அட சார். சார், ஹலோ. சொல்லுங்கண்ணே. திலாவர். ஆமா, நீ எங்க இருக்க? ஆளே காணோம். அது வந்துண்ணே, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு. கொஞ்சம் பர்சனல் வேலை. அட என்னப்பா, அப்படி என்ன பர்சனல் வேலை இருக்கு உனக்கு? உன்னை முன்னாடியே கூப்பிட்டுருந்தல்ல, அப்படி எங்க கூத்தடிச்சிட்டு இருக்க? அது வந்து என்ன, அது சரி, ஏதோ புதுசா விளையாட்ட விளையாடுற மாதிரி இருக்கே. உன்னை என்னதான் சொல்றது? ஒழுங்கா திருந்துடா. அண்ணே, இப்ப உன் நடவடிக்கை எல்லாம் சரியில்லை, கொஞ்சம் பாத்துக்கோ. சார், சிஎம் மச்சான் கூட தான் அவர் இப்ப மீட்டிங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. 500 ஏக்கர் வன நிலத்தை தொழில்துறை நிலமா கொடுத்து மிஸ்ரா குளோபல் ப்ராஜெக்ட்ஸ் போடுறாங்க. அது கூடிய சீக்கிரம் இங்க வரப்போகுது. இதனால இந்த ஊர் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நல்வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். ஏசியாவிலேயே நீங்க ஒரு பெரிய ஃபேக்டரி ஓபன். திலாவர் உங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. அட திலாவர், நீ இன்னும் இங்கே இருக்கியா? வணக்கம் ஐயா. உங்க காலடியில வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க தான் போக முடியும்? அப்புறம் உங்க தலைவர் ஹுக்கும் சிங் எப்படி இருக்காரு? நேரமே சரியில்லை ஐயா. அங்கங்க குஸ்தி விளையாட்டுக்கு சீஃப் கெஸ்டா சும்மா சுத்திட்டு இருக்காரு. இனிமே நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே பண்ணிடுறேன். இதோ வந்துட்டாங்க. நமது போட்டியாளர்கள் களத்துல இறங்கிட்டாங்க. இந்த ரவுண்ட் சூப்பரா இருக்கும். செம்ம காம்படிஷனா இருக்க போகுது. மம்மி இப்போ சங்கீதா மேல அப்படியே பாஞ்சிட்டாங்க. மம்மி இப்போ சங்கீதாவை லைன் போட்டு வெளியே தள்ளிட்டாங்க.